ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் யூ ஆல். இன்னிலிருந்து உங்கள் ஸ்கூல் அண்ட் காலேஜில் கொடுக்குற ஹோம் ஒர்க்கை நீங்கள் கஷ்டப்பட்டு பண்ண வேணாம், உங்களோட மொபைலே பண்ணி தரும்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், அதுக்கு என்கிட்ட ஒரு ஏஐ டூல் இருக்கு. அண்ட் ஒவ்வொரு கொஸ்டின்லையும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சா எக்ஸாமுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும்ல. ஆமாம், அதுக்கும் என்கிட்ட ஒரு ஏஐ டூல் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு போரிங்காக இருக்கிற சப்ஜெக்டை உங்களுக்கு பதிலாக வேற யாராவது படித்து சொன்னால் எப்படி இருக்கும்? ஆமாம், அதுக்கும் என்கிட்ட ஒரு சீக்ரெட் டூல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எக்கச்சக்க டூல்ஸ் இருக்கு. பட் நான் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய 5 டூல்ஸ் பத்தி தான் சொல்ல போறேன். அண்ட் இந்த 5 டூல்ஸையும் நீங்க ஃப்ரீயாவும் உங்களோட மொபைல்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 டூல்ஸ் உங்களுக்கு எக்ஸாம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம 6 மணி நேரம் படிக்கிறத 2 மணி நேரத்துல படிச்சு முடிக்கிறதுக்குமே ஹெல்ப் பண்ணும். மொத்தத்துல இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. நான் காலேஜ் படிக்கும்போது எங்கள் கிளாஸில் ஒரு பையன் இருந்தான். அவன் செமஸ்டர் எக்ஸாம் வரைக்குமே எந்த ஒரு அசைன்மெண்ட் அண்ட் ரெக்கார்ட் நோட்டுன்னு எந்த ஒரு ரைட்டிங் ஒர்க்கும் செய்யாமலே இருந்தான். ஆனால் ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ணுறதுக்கு இதுதான் லாஸ்ட் டேட்னு சொன்னதுமே ஆளாக அவன் தான் சப்மிட் பண்ணான். நாங்கள் எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம், எப்படி அவன் ஆளாக சப்மிட் பண்ணான்னு. ஏன்னா நாங்கள் எப்போ கேட்டாலுமே அவன் எதுவுமே எழுதுனு தான் சொன்னான். எப்படி இந்த கம்மியான டைமில் ரெக்கார்ட் நோட் அண்ட் அசைன்மெண்ட்லாம் எழுதி முடிச்சேன்னு அவன்கிட்ட கேட்டோம். அதுக்கு அவன் இந்த மாதிரி ரெக்கார்ட் நோட் அண்ட் அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு நான் ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னான். ஒன்று ChatGPT, ரெண்டாவது டெக்ஸ்ட் டு ஹேண்ட் ரைட்டிங் டூல். ஃபர்ஸ்ட் நீங்க எதை எழுதணுன்றதை டிசைட் பண்ணணும். அப்படி அந்த கண்டென்ட்டை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி யாராவது எழுதியிருந்தாங்கன்னா அப்ப அதை ஒரு போட்டோ எடுத்து கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இல்ல அப்படின்னா அதர் போட்டோ டு டெக்ஸ்ட் கன்வெர்ட்டர் மூலமா அதை நீங்க டெக்ஸ்டா காப்பி பண்ணிக்கலாம். இல்ல உங்கள்கிட்ட வெறும் கொஸ்டின் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா ஆன்சரை நீங்க தான் ஃபைண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க ChatGPT யூஸ் பண்ணலாம். ChatGPT ஓபன் பண்ணி கொஸ்டினை டைப் பண்ணிட்டு உங்களோட ஸ்டாண்டர்ட் இல்ல டிகிரியை மென்ஷன் பண்ணி என்டர் பட்டனை பிரஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஆன்சரை அதுவே கிரியேட் பண்ணி தரும். இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்லயும் கிரியேட் பண்ணும். இல்ல உங்களுக்கு தமிழ்ல தான் வேணும் அப்படின்னா இதுலயே நீங்க டிரான்ஸ்லேட்டர் இன் தமிழ்னு நெக்ஸ்ட் ப்ராம்ப்டை கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா தமிழ்ல ChatGPT உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தரும். இந்த ஆன்சர்ஸை நீங்க காப்பி பண்ணி டெக்ஸ்ட் டு ஹேண்ட் ரைட்டிங் டூல்னு கூகுள்ல சர்ச் பண்ணி ஓபன் பண்ணிட்டு நீங்க காப்பி பண்ண டெக்ஸ்ட்டை இதுல பேஸ்ட் பண்ணுங்க. தென் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கான ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், இங்க் கலர், ரூல்டு இல்ல அன்ரூல்டு பேப்பர்னு உங்களுக்கான ஆப்ஷன்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணிட்டு தென் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட நோட்ல இதை நீங்க மேட்ச் பண்ணுங்க. அவ்வளவுதான். இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் ஒரே நாள்ல நீங்க எழுதி முடிச்சிடலாம். சரி, ரெக்கார்ட் நோட் தான் இவன் சீக்கிரம் முடிச்சிட்டான்னு பார்த்தா செமஸ்டர் எக்ஸாம்லயும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணினான். அதை கேட்டு நாங்க எல்லாரும் அவன்கிட்ட எப்படி நீ இவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ணின, இதுக்கும் ஏதாவது ஏஐ டூல் இருக்கான்னு கேட்டோம். ஆமா, இதுக்கும் ஏஐ டூல் யூஸ் பண்ணி தான் படிச்சேன்னு சொன்னான். அது என்னன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நான் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் ஒரு ஏஐ டூல் மூலமா என் ஃப்ரெண்டு கூட படிச்சேன்னு சொன்னான். ஏன்னா எந்த ஒரு டீச்சருமே ஃப்ரெண்டு மாதிரி தெளிவா சொல்லி தர மாட்டாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி எப்படி இந்த சம்ம சால்வ் பண்ண, எப்படி இந்த ஸ்டெப் வந்துச்சுன்னு நீங்க டவுட் கேட்டிருப்பீங்க. உங்க ஃப்ரெண்டும் போன்லயே உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்திருப்பான். பட் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் வெப் ஒயிட் போர்டு. இதை நீங்க கூகுள் பண்ணி யூஸ் பண்ணலாம். இந்த வெப்சைட்ல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா ஜஸ்ட் நீங்க அந்த வெப்சைட்குள்ள போயிட்டு ஃப்ரீ வெர்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒயிட் போர்டு ஓபன் ஆனதும் டாப் ரைட் கார்னர்ல ஷேர் போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த லிங்கை உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்புறம் என்ன, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒன்னா படிக்கலாம். அடுத்ததா அவன் எப்படி எக்ஸாம் டைம்ல படிச்சான்னு கேட்டு தெரிஞ்சுக்க நினைச்சேன். பிகாஸ் எக்ஸாம் டைம்ல நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்ல. அதுக்கு அவன் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணதா சொன்னான். எல்லாருமே மொபைல்னால நிறையவே டிஸ்ட்ராக்ஷன் ஆகுறோம். புக்கு ஓபன் பண்ணும்போது தான் நமக்கு ரீல்ஸ் பாக்குறதுக்கும் ஷார்ட்ஸ் பாக்குறதுக்குமே தோணும். இந்த டிஸ்ட்ராக்ஷனை தவிர்க்கிறதுக்கான ஒரு வழிதான் கிரே ஸ்கேல் மோட். இந்த மோடை நம்ம மொபைல்ல எனேபிள் பண்றதுக்கு மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு அபவுட் போனை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல ஆண்ட்ராய்டு வெர்ஷனை 5 to 10 டைம்ஸ் பிரஸ் பண்ணா டெவலப்பர் மோடு எனேபிள் ஆகும். தென் நீங்க அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ்ல டெவலப்பர் ஆப்ஷனை ஓபன் பண்ணி சிமுலேட் கலர் ஸ்பேஸ்ல மோனோக்ரோமசியை எனேபிள் பண்ணுங்க. இந்த செட்டிங் ஒவ்வொரு போனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ கரெக்டா சூஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க இதை எனேபிள் பண்ணிட்டா உங்க மொபைல் பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறிடும். இதனால நமக்கு அதிகமா போன் யூஸ் பண்ற பழக்கமும் குறையும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு கலர்ஃபுல்லா இருந்தாதான் பிடிக்கும். ஸோ
பிளாக் அண்ட் ஒயிட்ல வீடியோஸ் பார்க்க பிடிக்காததுனால நீங்க ஆட்டோமேட்டிக்கா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இந்த மெத்தட் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஒன்ஸ் நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்க இந்த மோடை எப்படி எனேபிள் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க டிசேபிள் பண்ணி உங்க மொபைல நீங்க கலர்ஃபுல்லாவும் மாத்திக்கலாம். அடுத்தது அவன் படிக்கிறதுக்கு இன்னொரு சூப்பரான ஆப் சொன்னான். அதோட பேரு ஃபாரஸ்ட் ஆப். இது நம்ம பிளே ஸ்டோர்ல இருந்தும் ஆப் ஸ்டோர்ல இருந்துமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ல நம்ம டைம் லிமிட் செட் பண்ணி படிக்கும் போது இதுக்குள்ள ஒரு செடி வளரும். நம்ம எவ்வளவு நேரம் படிக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த செடி மரமாகவும் மரம் காடாகவும் மாறும். இது மாதிரி நாம ஒரு காட்டையே உருவாக்கலாம். நீங்க படிக்க படிக்க அந்த மரம் வளர்றதுனால உங்களுக்கு இன்னும் அதிகமா படிக்கலாம்னு தோணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல நீங்க ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு அண்ட் ஒரு மாசத்துக்குன்னு எவ்வளவு நேரம் படிச்சீங்கன்ற உங்களோட டேட்டாவை நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம். கடைசியா ஒவ்வொரு கேள்வியில இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் எப்படி படிக்கிறதுன்னு சொன்னான். அண்ட் இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு ஒரு டூல் இருக்குதுன்னு அவன் சொன்னான். அதோட பேர் தான் மெர்லின் ஏஐ. இந்த ஏஐ மூலமா உங்களால இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி படிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இதுல நீங்க டெல் மீ அபவுட் கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன் இன் 10th ஸ்டாண்டர்ட்னு கேட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லும். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்லயும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டின்லயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை ஈஸியா ரிவைஸ் பண்ணலாம். இதுக்கு நீங்க அந்த கொஸ்டினோட நேமை டைப் பண்ணி ஸ்டாண்டர்டை மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ணாலே போதும், அதுவே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை உங்களுக்கு கொடுத்துரும். அதே மாதிரி உங்களுக்கு தியரி சப்ஜெக்ட படிக்கிறதுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுன்னா அதுக்கும் ஒரு டூல் இருக்கு. அதுக்கு நீங்க கூகுள் டிரான்ஸ்லேட்டரையே யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த ஆன்சர்ஸை ஒரு போட்டோ எடுத்து கூகுள் டிரான்ஸ்லேட்டரை ஓபன் பண்ணி போட்டோ டு டெக்ஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இந்த போட்டோ சப்மிட் பண்ணீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய டெக்ஸ்டை இதை ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தரும். இது நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்ததுதான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஐக்கான் தனியா இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கனாலே அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸை கூகுளே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டும். ஸோ இதை நம்ம லிசன் பண்ணி ஈஸியா மெமரைஸ் பண்ணிக்கலாம். தியரியை நாமளா படிக்கிறத விட இன்னொருத்தவங்க படிக்கிறத கேட்கும் போது அது நமக்கு இன்னும் ஈஸியா நம்ம பிரெயின்ல ஸ்டோர் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல யூஸ்ஃபுல்னு சொல்லுங்க.